Hey guys, welcome back to my channel. Recently வந்து PTron sideல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. So ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா PulseFit P261 Smartwatch and then F121 Smart Band. So Smartwatch and Smart Band ரெண்டு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல. So Smart Band வந்து அரௌண்ட் ஒரு 800 to 900 அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல and Smartwatch வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1200 பிரைஸ் செக்மெண்ட்ல. இப்போ இன்னைக்கு வீடியோல Smartwatch பத்தி தான் வந்து பார்க்க போறோம். and இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோ கிடையாது. ஸோ இது நார்மல் அன்பாக்சிங் அண்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறது அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் சூன் வந்து இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல் ரிவ்யூ வந்து ஒன்றா கவர் பண்ணும்போது லென்த் அதிகமாக போகும். இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல் guys, now இதுதான் வந்து ஸ்மார்ட் பேண்ட் அண்ட் இது வந்து PTron நியூவாக லான்ச் பண்ண ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இது இருக்குது பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். தனியாக வச்சுருவோம். ஸோ ஸ்மார்ட் வாட்ச் அன்பாக்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக வந்து கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து இது உள்ளே இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் இந்த பேக்கேஜ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சார்ஜிங் கனெக்டர் மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் அதை வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ அதை சார்ஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இருக்கிற அடாப்டர் மாதிரி வந்து கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பின்னாடி வந்து கனெக்டர் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த பாயிண்டில் வந்து இதை வைக்கணும். இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் இதில் யூஎஸ்பி டைப்பே போட்டிருக்கு. ஸோ இதை வந்து டேரெக்டாக பவர் பேங்க்லேயே அதிலே பண்ணால் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். அண்ட் இது வந்து இந்த கனெக்டர் கரெக்டாக இந்த பாயிண்டில் வைக்கும் போது சம்டைம்ஸ் வந்து இது வந்து கொஞ்சம் விட்டுவிட்டு அதனால சார்ஜிங் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. பட் அது வந்து நான் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தனியாக வந்து அந்த ரிவ்யூ வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் அன்பாக்ஸில். ஸோ பாக்ஸில் ரியர் சைடில் சொல்லியிருக்கிறதுல என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் 1.54 inch HD கலர் டிஸ்பிளே. ஸோ இது வந்து ஒரு IPS LCD டிஸ்பிளே. அண்ட் தென் இதோட ரெசல்யூஷன் வந்து 240 into 240 பிக்சல் ரெசல்யூஷன் வருது. அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச் கண்ட்ரோலில் தான் வரும். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே வந்து டச் ஆப்ஷன் தான் இது. அண்ட் இதில் வந்து 150 mAh ஆஃப் பேட்ரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒயர்லெஸ் ரேஞ்ச் 10 மீட்டர் இருக்குது. அண்ட் சார்ஜிங் டைம் 4 hours சொல்கிறாங்க. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 4.0 கனெக்டிவிட்டி வருது. அண்ட் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து ப்ளூ கலர். ஸோ கொஞ்சம் ஸ்டைலிஷாக தான் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு பிளாக் கலரும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளில் வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் அந்த மாதிரி சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளஸ் ப்ளூடூத் காலிங்கும் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு அவசியமான ஃபீச்சர். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி கொண்டு வந்தது வந்து பெரிய விஷயம் தான். வெல் guys, இப்போ இது வந்து ப்ராடக்டோட ஃபிசிக்கல் ஓரியம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ராப் வந்து எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க. ஸோ இது வந்து சிலிகான் மெட்டீரியலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து ஒரு SS மெட்டீரியல். ஸோ வியர் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஈஸி தான். ஸோ ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு எந்த இடத்துல வருதோ அதை இந்த பட்டன் வந்து இப்படி ஒரு லாக் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லாக் பண்ணினா அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து இது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வந்து இருக்குது. அண்ட் பேலன்ஸ் வந்து இதுக்கு உள்ளே வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிடணும். வியரிங் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வியர் பண்ணும் போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த ஸ்ட்ராப் ஆக்சுவலாக. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா PTronோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்சோட மெயின் டிவைஸ். அண்ட் தென் ரியர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது. ப்ளஸ் வந்து SpO2 வந்து இதில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா SpO2 ஹார்ட் ரேட் சென்சார். ஸோ எல்லாமே வந்து மெஷர் பண்ணணும். ப்ளஸ் இன்னும் கூட வந்து ஹெல்த் ரிலேட்டடாக வந்து இன்னும் சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கூட வந்து சொல்லுது. அண்ட் இங்கே வந்து சார்ஜிங் கனெக்டர் போட்டிருக்கு. அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ரோலபிள் பட்டன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா மெனுலாம் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனு ஓப்பன் ஆகும். அகைன் இது பண்ணால் பேக் போகும். அண்ட் இது வந்து லாக் பண்ணுறது, திருப்பி வந்து ஸ்க்ரீன் வந்து அவேக் பண்ணுறது. அண்ட் ஏதாவது நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருந்தீங்கன்னா இது மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்கில் வந்து போய்டும். ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து போகும். ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போதே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும். அண்ட் இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த வாட்சில் வந்து இன்பில்ட் மைக்ரோஃபோனும் இருக்குது. ஸோ இந்த வாட்சை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஸோ இதிலேயே வந்து நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ண முடியும், ஃபோன் பண்ண முடியும், ப்ளஸ் ஃபோன் பேசவும் முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 5K ரேஞ்சில் நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட
கால்ஸ் வந்து அட்டன் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒன்லி வந்து நீங்கள் கால்ஸ் வந்து வந்ததுன்னா அதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபோன்லேருந்து தான் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வாட்சில் 5000 செக்மெண்ட்லேயும் சரி, ஸோ கால் அட்டன் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. ஒன்லி டிஸ்கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். பார்க்கலாம் யார் பண்ணுறாங்கன்ட்டு. பட் இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம், அட்டன் பண்ணலாம், டிஸ்கனெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் வேணும்னா வந்து இதிலே கூட நீங்கள் கால்ஸும் வந்து பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணால் இங்கே டயல் பேட் வந்து இருக்கும். ஸோ இந்த டயல் பேடு நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இதிலே வந்து நீங்கள் நம்பர்லாம் போட்டு ஸோ டேரெக்டாக கால் இதில் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் டேரெக்டாக வந்து கால்ஸ் வந்து போயிடும். ஸோ அதில் வந்து நீங்கள் அப்படியே இதுலேருந்து கூட நீங்கள் இந்த ஸ்பீக்கர் மூலிமா வந்து பட் சவுண்ட்ஸில் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கும். அண்ட் நீங்கள் பேசுகிறது வந்து ஆப்போசிட் ஒன்றுக்கும் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லைனாலும், ரொம்ப பியூர் குவாலிட்டியாக இல்லைனாலும் கன்வே பண்ணலாம். அண்ட் அதுதான் ஒன்று. அண்ட் அதே மாதிரி ரொம்ப நீங்கள் பேக்ரவுண்ட் நாய்ஸ், ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம வந்து ரிவ்யூ வீடியோவில் வந்து சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதோட மெயினாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே. இதில் 1.54 inch HD ப்ளஸ் டிஸ்பிளே வருது. அண்ட் இது வந்து ஒரு IPS LCD டிஸ்பிளே தான். அண்ட் இதோட டோட்டலாக இது ஃபுல் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5D கிளாஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லைட்டாக வந்து கொஞ்சம் கர்வ் பண்ணி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் அண்ட் அந்த ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து பாருங்களா. ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு 5Kல எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ தான் இருக்கும். பட் இதில் ஸ்க்ரீனோட சைஸ் பாருங்கள். ஸோ ரொம்ப கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் சைஸே இருக்குது. அண்ட் 250 into 250 பிக்சல் ரெசல்யூஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பட் இது வந்து ஒரு IPS டிஸ்பிளேன்றதுனால ரொம்ப வந்து உங்களுக்கு வெயிலெல்லாம் அந்தளவுக்கு வந்து தெரியுமான்னு தெரியல. ஸோ அதை செக் பண்ணி வந்து சொல்கிறேன் அப்புறமா. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் எடுத்தவொடனே பூட் பண்ணோன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இந்த இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு USB-யில் வந்து நீங்கள் வந்து போடணும். ஸோ போட்டோன்னே தான் வந்து அது ஃபஸ்ட் டைம் வந்து பூட் ஆகும். அண்ட் பூட் ஆகிட்டு ப்ளஸ் சார்ஜ் இல்லைனா வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி டர்ன் ஆன் பண்ணுறது, டர்ன் ஆஃப் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ டர்ன் ஆன் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணால் டர்ன் ஆன் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணால் டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ இது இப்போ வந்து எதில் கனெக்ட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் வந்து போய்டுங்க. PTronனு வந்து ஒரு ஆப் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து PTron ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீன்லேயே எங்கே பார்த்தீங்கன்னா கீழே 3 டேப் இருக்கும். ஹோம், செட், மோஷன் அண்ட் மைண்ட் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஹோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் மைண்டில் வந்து போயிட்டு, ஸோ ஜஸ்ட் வந்து உங்களோட ஜஸ்ட் மெயில் ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரில் அதை கொடுத்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிவைஸ் டு கனெக்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ உங்கள் ப்ளூடூத் இதில் வந்து இதில் ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குனால ஸோ நியர்பை டிவைஸ் காட்டும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் PTron வந்து காட்டும். ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா உடனே வந்து கனெக்ட் ஆகிடும். அண்ட் கனெக்ஷன் வந்து ஈஸி தான். அண்ட் இதில் செட்டிங்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நிறைய சில செட்டிங்ஸ்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங்கில் வந்து பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஸ்மார்ட் வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டு இல்லைனா ரைட் இந்த மாதிரி வந்து ஸ்வாப் பண்ணும்போது ஸோ டிஃப்ரெண்ட் வாட்ச் ஃபேஸஸ் வந்து உங்களால் வச்சுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து ஜஸ்ட் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா மெனு வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் நார்மலாக வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஸ்வைப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெசேஜஸ் வந்து காட்டும். அண்ட் அதே மாதிரி ஸ்வைப் அப் வந்து பண்ணிங்கன்னா ஸோ சில குவிக் செட்டிங்ஸ் மாதிரி சில விஷயம்லாம் வந்து காட்டும். மெசேஜஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஸ்வைப் டவுன் குவிக் செட்டிங்ஸில் இங்கே வந்து மெனு ஸ்டைல்னு இருக்கும். ஸோ இது நார்மலாக கிரிட் ஸ்டைல். ஸோ கிரிட் ஸ்டைல்னால் வந்து என்னென்னா, ஸோ உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொலேஜ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் வந்து ட்ராக் பண்ணுறீங்களோ ஸோ அப்படியே வந்து பெருசாகிட்டே வரும் ஐகான்ஸு. ஸோ அது எது நீங்கள் கிளிக் பண்ணுவோம் அப்படி கிளிக் பண்ணிக்கலாம். பட் இது வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்வைப் அப் பண்ணிவிட்டு மெனு ஸ்டைல் கிளிக் பண்ணிட்டு லிஸ்ட்டு ஸ்டைல்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரி லிஸ்டிங்கில் வந்து வந்துடும். ஸோ இதுதான் ஒன்று. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மெனு பட்டனு. ஸோ இது ஜஸ்ட் இப்படி இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனு வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்டெப்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் ரேட் சென்சார்லேயே SpO2 மெஷர் பண்ணும். அண்டு BPM எவ்வளோ பீட்ஸ் பர் மினிட், ஹார்ட் ரேட் எவ்வளோன்னு மெஷர் பண்ணும். ப்ளஸ் ஆப்பில் செட்டிங்ஸில் கூட போய் பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயே வந்து நிறைய விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லீனாக இருக்கீங்களா, வெயிட்டாக இருக்கீங்களா, ஸோ உங்களோட ஹெல்த் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ இது எல்லாமே வந்து சொல்லும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயலரு. ஸோ டயலர்னால் ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன நம்பர் போட்டு ஸோ இது பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஃபோன் புக்.
ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்பில் வந்து உங்களோட ஃபேவரட் காண்டாக்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபோன் புக்கில் வந்து அந்த காண்டாக்ட்லாம் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதில் ஃபோன் புக்கில் போய் டேப் பண்ணிங்கன்னா, ஸோ டேரெக்டாக கால் வந்து நீங்கள் இதை டேப் பண்ணோன்னே ஃபோன்லேருந்து கால் வந்து போக ஆரம்பிச்சிடும். அண்ட் இதில் இருக்கிற ஸ்பீக்கர் அண்ட் இன்பில்ட் மைக் யூஸ் பண்ணி நீங்கள் இதிலே கூட கால்ஸ் வந்து பேசிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சில ஒர்க் அவுட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரன்னிங், சிட்டப்பு அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டட் பர்சன்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் ரன்னிங், சிட்டப், ஜம்பிங்கு அந்த மாதிரி சில ஃபிட்னஸ் இதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து மியூசிக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் கண்ட்ரோலிங்கு, கேமரா, ஸ்டாப் வாட்ச், வெதர் வந்து எவ்வளோ இருக்குன்றது வந்து செக் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெசேஜஸ்ஸு அண்ட் இது வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான QR கோட். ஸோ மெனு ஸ்டைல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் அதுக்கப்புறமா மோர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து லாங்குவேஜ் செட் பண்ணுறது அண்டு ரீசெட் அபவுட் ஆப்ஷன், டைம் டேட் செட் பண்ணுறது அதெல்லாம் வந்து காட்டும். ஸோ ஓவராலாக இதில் வந்து இப்போதைக்கு இதோட ஃபீச்சர்ஸு அண்ட் அதெல்லாம் தான். ஸோ இது வந்து டிசைன் வைஸ் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் லைட் வெயிட்டில் இருக்குது. அண்ட் ஸ்ட்ராப் வந்து நீங்கள் கட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. மெயினாக வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அட் த சேம் டைம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் இப்போதைக்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து இதெல்லாம் தான் வந்து சொல்ல முடியும். அண்ட் சூன் வந்து இதோட ரிவ்யூவில் வந்து ஸோ எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது அண்ட் லாங் டேர்ம் யூசேஜுக்கு இது வந்து எந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் மோரோவர் இதில் வந்து நிறைய கான்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரில் சொன்னாலும் பட் இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெரிய ப்ரோஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு இயர்பட் வாங்குவீங்க ஒரு 1000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்கினா, ஸோ அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸோ ஸ்மார்ட் வாட்ச் வந்து வியர் பண்ணுன்றது எல்லாரோட ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் பட் ஸ்மார்ட் வாட்சோட ப்ரைஸ் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5Kல அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பட் PTron பிராண்ட் வந்து இந்த டைம் வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் வாட்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன். நார்மலாக PTron பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட் இல்லை ப்ளூடூத் இயர்ஃபோன், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. லைக் 800லேருந்து 1200 இல்லை 1500க்குள்ளே வரும். அண்ட் அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பேண்டும் ஸ்மார்ட் வாட்சும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக அதே ஒரு ப்ளூடூத் இயர்பட் வந்து என்ன ப்ரைஸில் நீங்கள் வாங்குவீங்களோ அதே ப்ரைஸில் நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸும் சரி, டிசைன் வைஸும் சரி, அண்ட் பில் குவாலிட்டி வைஸும் சரி, எதுலையுமே வந்து காம்ப்ரமைஸும் வந்து பண்ணலாம் அவங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு 2 to 3 days வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது வந்து பெஸ்ட் தான். அட் த சேம் டைம் இதோட லாங் டேர்ம் யூசேஜ் வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூவில் தான் வந்து சொல்ல முடியும். அட்லீஸ்ட் ஒரு 1 week 2 weeks யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ இது வந்து ஃபுல் ரிவ்யூ வீடியோ கிடையாது. ஸோ ஃபுல் ரிவ்யூ வந்து சூன் ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். வெல் கேஸ், இப்போ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் வாட்சில் இதெல்லாம் தான் இதோட ஃபீச்சர்ஸ், இதோட ஃபர்ஸ்ட் லுக், அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுலாம் பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. பட் இதுலேயே வந்து சில இஷ்யூஸும் வந்து இருக்குது. பட் அதை வந்து நான் ஃபுல் ரிவ்யூவில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சூன் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.